ஆகவே அபரார்கள், முகர்ரபீன்கள், முத்தகீன்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யும் சகோதரர்களே. அதற்கு ஆக முக்கியம்தான் சூழல். சூழல், நண்பர்கள். நான் தக்குவாவுடைய ஒருவனாக வாழும் பொழுது என்னுடைய சூழலும் நண்பர்களும் சரியாக இருந்தால்தான் சரியாக வாழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அத்தர் பூசுறவனுக்கு உதாரணம் காட்டினான். அத்தர் நீ பூசாவிட்டாலும் அத்தர் பூசியவனுக்கு பக்கத்துல இருந்தால் அந்த நல்ல வாடை உனக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைக்கணும். நான் முத்தகீனாக மாறுறது சகோதரர்களே, நான் முகர்ரபாக மாறுவதற்கு எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும். நான் அபராராக மாறுவதற்கு சகோதரர்களே நல்ல நண்பர்கள் கிடைக்கும். எங்கட நண்பன் கெட்டவன், நான் முத்தகி, நடக்க போறதில்லை. 2 செருப்பு இருக்குதானே, 2 செருப்புல 2 செருப்பை பக்கத்துல வைங்க, சமமா தான் இருக்கு. எப்பையும் ஒரு செருப்பு பெருசா இன்னொரு செருப்பு சின்னதா இருக்கிறது. அது இன்னொரு காலத்துல லேட்டஸ்டா வந்தா வரலாம். 2வது 2 செருப்பும் ஒரே நிறமா தான் இருக்கு. இதுவும் கருப்புண்டா அதுவும் கருப்பு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா, ஒரு நண்பனை பார்க்கணுமெண்டா நண்பனை பாரு, அவ்வளவுதான். எப்படி 2 செருப்புகள் ஒன்றாக இருக்குமோ அது போலதான் யுகாசுல் மர்உ பில் மர், ஒரு மனிதனை பார்க்கப்படும் கூட்டாளியை வச்சுட்ட. உங்களோட கூட்டாளி தொழுகை இல்லாதவனாக இருந்தா நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. அவன் தொலை விட மாட்டான் உங்களை. உங்களோட கூட்டாளி சகோதரர்களே அபராரா இருந்தா உங்களையும் அபராரா ஆக்கிடுவார். உங்களோட கூட்டாளி முகர்ரபாக இருந்தா உங்களையும் முகர்ரபாக்கிடுவார். உங்களோட கூட்டாளி முத்தகீனாக இருந்தா உங்களையும் முத்தகீனாக்கிடுவார். அதனாலதான் 2ம் ஆக முக்கியம் சகோதரர்களே. சூழல். சிலர் இருந்த இடங்கள்ல இருந்து நல்ல சூழலை தேடி மக்காவுக்கு போவாங்க, மதீனாக்கு போவாங்க. ஏன்? நல்ல சூழல் ஓடும். 2வது நண்பர்களை மாத்திக் கொள்ளுவாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 2ம் எங்களை முன்னேற வைக்கும் வாழ்க்கை. முத்தகீன் என்ற அந்தஸ்தை அடைஞ்சிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உயர்ந்தவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்துருவான். அதனாலதான் ஆரம்பத்திலே நான் இந்த 7 கூட்டத்தாரையும் பற்றி உங்களுக்கு சொன்னேன். இந்த 7 கூட்டத்தார் உலகத்துல கண்டீர்களாக இருந்தா அவங்க முத்தகீன்கள். முதலாவது யாரு? நீதமுள்ளவர்கள். 2வது யார்? வாலிபத்தை இபாதத்தில் கழிக்கக்கூடிய வாலிபர்கள், முத்தகீன்கள். 3வது யார்? பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள், முத்தகீன்கள். 4வது யார் சகோதரர்களே? தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவர்கள், முத்தகீன்கள். 5வது யார்? வலது கையால் சதகா கொடுத்து இடது கைக்கு தெரியாதவர்கள், முத்தகீன்கள். இவ்வாறாக இவர்களைத்தான் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலிலே வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. முத்தகீன்களுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. அபரார்கள், முகர்ரபுகள், முத்தகீன்கள் ஆகிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. நல்ல சூழல், நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நினையாத புறங்களிலிருந்து எங்களுக்கு ரிஸ்கை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ரிஸ்க் ஹசனாவை தருவாயாக, ரிஸ்க் கரீமை தருவாயாக. யா அல்லாஹ், ரிஸ்க் ஹசனாவை நசீபாக்குவாயாக, ரிஸ்க் கரீமாவை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.